ராமாபுரம்ன்ற ஊர்ல வீரையா ரங்கையான்னு ரெண்டு உயிர் நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க நட்பை பார்த்து அந்த ஊர்க்காரங்க ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. வீரையனுக்கு 1 ஏக்கர் நிலமும் ஒரு வீடும் இருந்தது. மனைவி சுஜாதாவோடையும் கல்யாண வயசுல காவேரியோடையும் சந்தோஷமா குடும்பம் நடத்தி வந்தாரு. ரங்கையா ஒரு சின்ன குடிசை வீட்டுல கூலி வேலைய பார்த்துக்கிட்டு வந்தாரு. வருமானம் பற்றாக்குறையா இருந்ததால மனைவி கமலா, கல்யாண வயசுல இருக்கிற பத்மா இவங்களுக்கு உள்ள பிரச்சனையோட வாழ்க்கை ஓடிட்டு இருந்தது. ஒரு நாள் 2 பேரும் சேர்ந்து நிலத்துக்கு போயிட்டு இருக்கும்போது, டேய் வீரையா, உன்னை ரொம்ப நாளாவே ஒன்று கேட்கணுன்ட்டு இருக்கேன்டா. என்கிட்ட என்னடா தயக்கம்? கேளு. நம்ம நண்பர்கள், நமக்குள்ள இந்த மாதிரி தயக்கம்லாம் இருக்கக்கூடாதுடா. இப்படியே எத்தனை நாள்ரா கூலி வேலை பார்த்துட்டு இருக்கிறது? பொண்ணுக்கோ கல்யாண வயசு ஆயிடுச்சு. ரொம்ப கஷ்டமா இருக்குடா. அப்போ என்னடா பண்ணணும்னு நினைக்கிற? எனக்கு ஒரு வியாபார யோசனை இருக்குடா. நம்ம பக்கத்தில் இருக்கிற பட்டணத்துக்கு போய் அந்த வியாபாரத்தை பண்ணா கண்டிப்பா நான் பெரிய ஆள் ஆயிடுவேன்டா. பொண்ணுக்கும் நல்ல சம்பந்தமா பார்த்து கல்யாணத்தை பண்ணி முடிச்சிடுவேன். அவ்வளோ நல்ல யோசனை இருக்கிறப்போ இன்னும் இங்கே என்னடா பண்ற? வியாபாரம் ஆரம்பிக்க முதலீடும், பட்டணத்தில் போய் வீடு எடுத்து தங்கறதுக்கு பணம், ரெண்டும் நீ தாண்டா கொடுக்கணும். இப்படி கொடுத்தினா நான் கண்டிப்பாக உனக்கு திருப்பி கொடுத்துருவேன்டா. எவ்வளோ பணம்டா வேணும்? எவ்வளோன்னு இல்லைடா, கண்டிப்பாக 1,00,000 ரூபாவாவது வேணும். இப்படி ரங்கையா சொன்னதும் வீரையா யோசிச்சுக்கிட்டே நடந்தாரு. ரங்கையா எதுவும் பேசாம வீரையனை பார்த்துக்கிட்டே இருந்தாரு. கொஞ்ச நேரம் போனதுக்கு அப்புறம், என்னடா இப்படி யோசிக்கிற? என்கிட்ட நீ கேட்ட பணம் இருக்கு, ஆனா அது என்னோட பொண்ணோட கல்யாணத்துக்காக வச்சிருக்கேன்டா. அதுதான் எனக்கு யோசனையா இருக்கு. டேய், காவேரி என்னோட மக மாதிரி. அவளோட கல்யாணத்துக்கு நான் கண்டிப்பா பணத்தை கொடுப்பேன்டா. ஒருவேளை உனக்கு சந்தேகமா இருந்ததுன்னா உனக்கு நல்லா தெரிஞ்ச மாதவனையனை சாட்சியா வச்சுக்கோடா. சேச்சே, உன் மேல நம்பிக்கை இல்லாமலாம் இல்லடா. பணம் ரொம்ப மோசமானதுரா. கணவன் மனைவிய, அப்ப மகனை உயிர் நண்பர்களா இருந்தா கூட அது பிரிச்சிடும்டா. அப்படி எந்த பிரிவும் ஏற்படக்கூடாதுன்னு தானே மாதவனையனை சாட்சியா வச்சுக்கிறோம். சரிடா, நாளைக்கு மாதவன் ஐயாவோட வீட்டுக்கு வா. ரொம்ப சந்தோஷம்டா. இந்த உதவியை நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். இப்பவே நான் போய் மாதவன் ஐயா கிட்ட விஷயத்த சொல்றேன். இப்படி ரங்கையா சந்தோஷத்தோட அங்கிருந்து கிளம்பினாரு. வீரையன் தன்னோட நண்பன் சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டு கிளம்பினாரு. மறுநாள் வீரையன் வீட்டுல குழந்தை கல்யாணத்துக்காக சேர்த்து வச்ச பணத்தை ரங்கையா அண்ணாக்கு கொடுக்கறதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைங்க. ஆமாப்பா, எனக்கும் பிடிக்கல. நீங்க அவர் மேல வச்சிருக்கிற நட்பு உண்மைதான். ஆனா அவர்கிட்ட எனக்கு அது தெரியல. அவர் பேசுற பேச்சு கூட மனசுல இருந்து வரா மாதிரி இருக்காது. அது வெறும் வாய் பேச்சாதான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஐயோ, இதெல்லாம் உங்க பிரம்மதாம்மா. நீயும் உங்க அம்மாவும் என் வாழ்க்கைக்கு வரத்துக்கு முன்னாடியே அவன் என்னுடைய நண்பன். அப்போ நீங்க முன்னுக்கு வந்த மாதிரி அவர் ஏன் இன்னும் முன்னுக்கு வரல? இப்படி விதாண்டாவாதம் பண்ணா எப்படிமா? எனக்கு அவன் மேல நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்லாம அவன் மாதவன் ஐயாவை சாட்சியா வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கான். இது போறாதா நமக்கு? எவ்வளவு சொன்னாலும் நீங்க கேட்க போறதில்லன்னு புரிஞ்சிடுச்சு. உங்க இஷ்டம். இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது ரங்கையா மாதவன் ஒரு பெரியவரை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்தாரு. வீரையா, ரங்கையா, மாதவன் ஐயா 3 பேரும் திண்ணை மேல உட்கார்ந்தாங்க. எல்லாத்தையும் விவரமா பேசினதுக்கு அப்புறம் வீரையன் ரங்கையனுக்கு மாதவன் ஐயாவை சாட்சியா வச்சுக்கிட்டு 1,00,000 ரூபாய் கொடுத்தாரு. சுஜாதாவும் காவேரியும் வீட்டு வாசல்ல நின்று பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ரொம்ப சந்தோஷம்டா. காவேரியோட கல்யாணத்துக்கு வட்டியோட சேர்த்து தரேன். வட்டி எதுக்குடா? அந்த வட்டி தான்டா நான் காவேரியோட கல்யாணத்துக்கு வரதட்சணையா தரேன். இப்படி சொல்லிட்டு ரங்கையா அங்கிருந்து மாதவன் ஐயாவோட கிளம்பி போயிட்டாரு. ரங்கையா எடுத்துட்டு வந்த பணத்தை பார்த்து கமலாவும் பத்மாவும் சந்தோஷப்பட்டாங்க. மூட்டை முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு பக்கத்துல இருக்கிற பட்டணத்துக்கு போனாங்க. ஒரு வீடை வாடகைக்கு எடுத்தாங்க. இப்படியே நாட்கள் போச்சு. பட்டணத்துக்கு வந்த ரங்கையா மளிகை கடை வச்சுக்கிட்டு சாமர்த்தியமா நல்லா வியாபாரம் செஞ்சு சம்பாதிக்க ஆரம்பிச்சாரு. பணம் சம்பாதிக்கிறதுல குறியா இருந்து மாதவன் ஐயா இறந்ததுக்கு கூட ஊருக்கு வரல. வீரையன் உடம்பு சரியில்லாம படுத்தப்ப கூட வரவே இல்லை. ரங்கையா கொஞ்ச நாள்லயே சொந்த வீடு வாங்கிட்டாரு.
பீரோ ஃபுல்லா பணத்தை சேமிக்கவும் கத்துக்கிட்டாரு. ஒரு நாள் வீரையன் அவர் வீட்டுக்கு வந்தாரு. வீரையனை பார்த்து, ஏண்டா இவ்வளோ தூரம் வரியே, ஒரு நல்ல துணியா போட்டுட்டு வரக்கூடாது? சரிடா, பொண்ணுக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன். நான் கொடுத்த 1,00,000 ரூபாயை திருப்பி தந்தா நல்லா இருக்கும். இப்படி சொன்னதும் ரங்கையா யோசிக்க ஆரம்பிச்சாரு. தனக்கு தானே, ஐயோ, இப்போ இவனுக்கு 1,00,000 ரூபாவை கொடுத்தா அதுக்கு வட்டியோட சேர்த்து கேட்பான். கணக்கு போட்டு பார்த்தா 1,00,000 ரூபாயோட அதிகமாக வருமே. மாதவன் ஐயாவோ எப்படியும் இல்லை, இவன் கிட்ட பணமே வாங்கலன்னு சொல்லிட்டா அழுதுகிட்டே போயிடுவான். இப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது வீரையன் நடுவுல குறுக்கிட்டு, என்னடா கொடுத்த பணத்தை கேட்டா இவ்வளோ யோசிக்கிற? அதான்டா, நான் உன்கிட்ட பணம் எப்போ வாங்கினேன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இப்படி ரங்கையன் சொன்னதும் வீரையன் அதிர்ச்சி அடைஞ்சாரு. என்னடா ரங்கையா, இப்படி சொல்லிட்ட நீ? உன்னை வேண்டி கேட்குறேன்டா, என்னை இப்படி ஏமாத்திடாத. வட்டி கொடுக்கலனாலும் பரவாயில்லடா, என்கிட்ட வாங்கின 1,00,000 ரூபா கொடுத்துட்றா. என் பொண்ணோட கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்கேன்டா, என்னை இப்படி ஏமாத்தாத. இப்படி வீரையன் ரொம்ப கெஞ்சி கேட்டாரு. ஆனா அதுக்கு ரங்கையன் காதுலயே வாங்காம வீரையனை வெளியே போக சொல்லிட்டாரு. வீரையன் வருத்தத்தோட வீட்டுக்கு வந்து நடந்ததெல்லாம் சொன்னாரு. சுஜாதாவும் காவேரும் அதிர்ச்சியானாங்க. வீரையனை நல்லா கோவமா திட்டிட்டு பஞ்சாயத்தை கூட்டலான்னு யோசனை சொன்னாங்க. ஒரு நாள் ஊர் மக்கள் மொத்தம் பஞ்சாயத்துல கூடினாங்க. ரங்கையா தன் குடும்பத்தோடையும் வீரையன் தன்னோட குடும்பத்தோடையும் அந்த பஞ்சாயத்துக்கு வந்தாங்க. பணம் கொடுத்தேன்னு வீரையன் சொல்ல, பணம் வாங்கவே இல்லைன்னு ரங்கையன் வாதாடினாரு. ஐயா, ஊர் பெரியவரே, வீரைய எனக்கு பணம் கொடுத்தப்போ அவங்க வீட்டில் இருந்தவங்க யாரா சாட்சிக்கு இருந்தாங்களா கேளுங்க. இருந்தாங்க ஐயா, ஆனால் கொடுக்குறப்போ சாட்சின்னு இல்லைங்க ஐயா. வீட்டில் தானே இருந்தாங்க. அப்போ பணம் கொடுக்குறப்போ எதுக்கு கூட சாட்சியா இல்லை? உன் மேலே இருந்த நம்பிக்கையில் தானடா எல்லாமே. நீயும் மாதவன் ஐயாவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்த. எதுக்குடா வீரையா 1,00,000 ரூபாய்க்காக செத்து போன அந்த பெரிய மனுஷன் பேரெல்லாம் இழுக்கிற? பாவண்டா அவரு. ரங்கையன் பேசுறது பொய்ன்னு அந்த ஊர் மக்கள் எல்லாருக்குமே புரிஞ்சுது. ஆனா ஆதாரம் இல்லாம ரங்கையனை தண்டிக்கிறது சரியில்லைன்னு எல்லாரும் நினைச்சாங்க. அப்போ, ஐயா, வீரைய எப்படியும் என்னோட நண்பன். அவனுக்கு வேணும்னா நான் பணத்தை கடனா தரேன். வட்டியும் வேணாம், எதுவும் வேணாம். அவன்கிட்ட இருக்கிறப்போ கொடுக்கட்டும். இப்படி ரங்கையன் சொன்னதும் வீரையனுக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்தது. ரங்கையனுக்கு பாடம் புகட்டுறதுக்கு ஒரு நல்ல வழி வந்தது. அதை செஞ்சே ஆகணும்னு தீர்மானிச்சாரு. சரிங்க ஐயா, பணத்தை கடனாவே கொடுக்கட்டும். நான் என்கிட்ட இருக்கும்போது திரும்பி தரேன். இப்படி சொன்னதும் அதுக்கு ரங்கையன் ஒத்துக்கிட்டு எல்லார் முன்னாடியும் 1,00,000 ரூபாவை கொடுத்தாரு. பெரிய மனசோட ரங்கையன் கொடுத்த 1,00,000 ரூபாயை வாங்கிக்கிட்டு முடிஞ்சப்ப திருப்பி தரேன்னு பேப்பர்ல எழுதி கொடுத்தாரு. அந்த பேப்பரை பத்திரமா ரங்கையன் வச்சுக்கிட்டாரு. வீரையன் தன்னோட பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி சந்தோஷமா மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சாரு. நாட்கள் நகர்ந்தது. ரங்கையன் பேராசப்பட்டு பொருட்களை எல்லாம் கலப்படமா வித்தது அந்த ஊர் மக்களுக்கு தெரிஞ்சு எல்லாரும் கடுமையா பேசி அந்த ஊரை விட்டே அனுப்பிட்டாங்க. வேற வழி இல்லாம ரங்கையன் திரும்ப ஊருக்கே வந்துட்டாரு. வீரையன் கிட்ட எப்ப பணம் கேட்டாலும் இப்ப இல்ல, இருக்கும்போது தரேன்னு சொல்லிட்டாரு. பணம் கேட்டு கேட்டு ஓஞ்சி போன ரங்கையா ஒரு நாள் பஞ்சாயத்தை கூட்டினாரு. அப்போ அந்த ஊர் பெரியவர், என்னையா ரங்கையா, உன்கிட்ட இருக்கும் போது பணத்தை கொடுன்னு சொல்லிட்டு இப்போ பணம் வேணும்னு கேட்டினா வீரையன் எப்படி பணத்தை திருப்பி கொடுப்பா? ஐயா, வீரையன் கிட்ட பணம் இருக்கு, அவன் வேணும்னே தான் கொடுக்க மாட்டேன்றான். அவன்கிட்ட பணம் இருக்குன்றது உனக்கு எப்படியா தெரியும்? அவன் நிலத்துல நல்ல விளைச்சல் வருது, பணமும் கை நிறைய சம்பாதிக்கிறான், பணமும் இருக்கு. ஐயா, இப்போ பிரச்சனை என்னோட நிலத்தை பத்தி இல்லையா. அன்னைக்கு அத்தனை பேர் முன்னாடி உன்கிட்ட இருக்கிறப்போ பணத்தை திருப்பி கொடுன்னு சொன்னீங்க. வாங்கின பணத்தை கொடுக்கணும்னு தான் எனக்கும் எண்ணம். ஆனா இப்போ என்கிட்ட பணம் இல்லைங்கய்யா. ஆமா ரங்கையா, ஊர் மக்கள் முன்னாடி வீரையன்கிட்ட பணம் இருக்கும் போது வாங்கிக்கிறேன்னு சொன்னேன். இப்ப இப்படி வீரையனை வற்புறுத்தது சரியில்லை, தண்டனை கிடைக்கும் உனக்கு. இப்படி சொன்னதும் ரங்கையனுக்கு எல்லாமே புரிஞ்சுது. அப்போ கையெடுத்து கும்பிட்டு, ஐயா, நான் பணத்து மேல இருந்த ஆசையால வீரையனுக்கு துரோகம் பண்ணிட்டேன். நீங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுத்துட்டீங்க. நம்பினவங்களுக்கு மோசம் பண்ணதுக்கு எனக்கு இது நல்ல தண்டனைங்கய்யா. இப்படி கண்ணீர் வடிச்சாரு. கமலாவும் பத்மாவும் கூட மன்னிப்பு கேட்டாங்க. ஊர் மக்கள் எல்லாம் அங்கிருந்து கிளம்பி போனாங்க.
அப்ப வீரையன் ரங்கையனுக்கு அறிவுரை சொன்னாரு. கத்துக்கிட்ட பாடத்தோட ரங்கையன் மறுபடியும் கஷ்டப்பட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சாரு. இது இவங்க கதை. இன்னொரு கதையோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. சிங்கராயபுரம்ன்ற ஊர்ல ரங்கையா கங்காதர்னு 2 பேர் இருந்தாங்க. அவங்க பால்ய சிநேகிதர்கள். அவங்களுடைய நட்பை பத்தி அந்த ஊர்ல எல்லாரும் பெருமையா பேசுவாங்க. ரங்கையா கங்காதர் 2 பேரும் ஏழை தான். வீட்டுல நிலைமை ஒன்றும் சரியா இல்லை. என் மனைவியோட உடல்நிலை கூட சரியாவே இல்லை. இன்னும் எத்தனை நாள் தான் இப்படி வறுமையில வாட போறோமோ தெரியல. இப்படி கங்காதர் சொன்னான். அதுக்கு ரங்கையன், ஆமாண்டா, காலையிலேருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் அந்த பணம் அந்த ஒரு நாளைக்கே பத்த மாட்டேங்குது. இப்படி ரங்கையன் சொன்னான். இதுலேருந்து நம்ம மீண்டு வரணும்னா நம்ம ஏதாவது செய்யணும்டா. இப்படி 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. தினம் ரங்கையாவும் கங்காதரும் அந்த ஊர்கிட்ட இருந்த ஒரு மலையில கல்லை உடைச்சிட்டு இருந்தாங்க. அன்னைக்கும் எப்பவும் போலவே ரங்கையாவும் கங்காதரும் கல்லை உடைக்க போனாங்க. சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்பட்டு கல்லை உடைச்ச பிறகு, கங்காதர், இன்னைக்கு வெயில் அதிகமா இருக்கு. ஆமாண்டா, இங்க பக்கத்துல இருக்கிற நதியில குளிச்சுட்டு போலாமா? இப்படி கேட்டான். அதுக்கு கங்காதரும் சரின்னு ஒத்துக்கிட்டான். 2 பேரும் சேர்ந்து அந்த நதியில குளிக்க போனாங்க. இப்படி அவங்க 2 பேரும் அந்த நதியில கொஞ்ச நேரம் குளிச்சக்கு அப்புறமா அவங்க 2 பேருக்குமே அந்த தண்ணிக்குள்ள ஏதோ ஜொலிக்கிற மாதிரி தெரிஞ்சது. அப்ப அவங்க 2 பேரும் கஷ்டப்பட்டு தண்ணிக்குள்ள நீந்தி போய் ஜொலிக்கிறத வெளியில கொண்டு வந்தாங்க. அது ஒரு வைரம். ஏய், இங்க பாத்தியா, இது ஒரு வைரம். இதனால நம்ம கஷ்டம்லாம் தீர்ந்துடும். ஆமாண்டா, நாளைக்கு நம்ம பட்டணத்துக்கு போய் அங்க இருக்கிற வியாபாரி கிட்ட இதை வித்துட்டு வந்துடுவோம். சரி, நாளைக்கு போலாம். இப்படி இவங்க 2 பேரும் யோசிச்சுட்டு மறுநாள் காலையிலேயே 2 பேரும் கிளம்பி பட்டணத்துக்கு போனாங்க. அதை ஒரு வியாபாரி கிட்ட வித்தாங்க. அந்த வியாபாரி அவங்க 2 பேருக்கும் நிறைய பணத்தை கொடுத்தாரு. அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு திரும்ப கிராமத்துக்கு வந்துட்டு இருக்கிறப்போ கங்காதர் ரங்கையன் கிட்ட இப்படி சொன்னான். ரங்கையா, நம்ம இவ்வளோ பணத்தையும் ஒரே நேரத்தில் செலவு செஞ்சா ஊர்க்காரங்களுக்கெல்லாம் நம்ம மேல சந்தேகம் வரும். நம்ம இந்த பணத்தை ஜாக்கிரதையா செலவு பண்ணணும். கொஞ்ச நாளைக்கு நம்ம வீட்டில் இருக்கவங்க கிட்ட கூட இதை பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம். எதுக்குன்னா அவங்க சந்தோஷத்துல யார்கிட்டயாவது சொல்லிடுவாங்க. இப்படி கங்காதர் சொன்னான். அதுக்கு ரங்கையா, ஒன்னும் ஆவாது கங்காதர், நம்ம வைரத்தை வித்து வந்த பணம் தானே. யார் என்ன நினைச்சா நமக்கு என்ன? இந்த பணத்தை வச்சுட்டு நாளையிலேருந்து நம்ம சந்தோஷமா வாழலாம். இப்படி சொன்னான். இதுக்கு கங்காதர் ஒத்துக்கவே இல்லை. ரங்கையா, அப்படி இல்லடா, நமக்கு வைரம் வித்து இவ்வளோ பணம் வந்ததுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. நம்ம ஏதோ திருடிட்டோன்னு நினைப்பாங்க. இப்படி சொல்லி எப்படியோ ரங்கையனை ஒத்துக்க வச்சிட்டான். அப்போ ரங்கையா, சரி கங்காதர், நீ சொல்றது கூட சரிதான். ஆனா இவ்வளோ பணத்தையும் என் வீட்டில் நான் யாருக்கும் தெரியாம ஒளிச்சு வைக்க முடியாது. எல்லாத்தையும் நீயே வச்சுக்கோ. அப்புறமா நம்ம இதை சமமா பிரிச்சுப்போம். இப்படி ரங்கைய சொன்னான். இதுக்கு கங்காதரும் ஒத்துக்கிட்டான். பணத்தை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு கங்காதர் தன்னோட வீட்டில் ஒரு மறைவான இடத்துல அதை வச்சான். அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் மலையில கல்லை உடைச்சிக்கிட்டே வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் ரங்கையனுக்கு பண தேவை ஏற்பட்டது. ரங்கையா கங்காதர் கிட்ட போனான். கங்காதர், எனக்கு கொஞ்சம் பண தேவை ஏற்பட்டிருக்கு. அந்த பணத்தை நம்ம சமமா பிரிச்சுக்கலாம், என்ன சொல்ற? இப்படி சொன்னான். அதுக்கு கங்காதர், என்ன பேசிட்டு இருக்க ரங்கையா? பணமா பிரிக்கணுமா? இப்படி கேட்டான். கங்காதர் இப்படி கேட்டது பார்த்து ரங்கையனுக்கு ஒண்ணுமே புரியல. அதிர்ச்சி ஆனா. என்ன கங்காதர் இப்படி சொல்ற? நம்ம வைரத்தை பட்டணத்துல வித்து பணமாக்கணும்ல. அந்த பணத்தை அப்புறமா பிரிச்சுக்கலாம், அது வரைக்கும் நீயே வச்சுக்கோன்னு நான் கொடுத்தனே, அது உன்கிட்ட தானே இருக்குடா. இப்படி கேட்டதுமே கங்காதர் கோபப்பட்டான். இங்க பாரு ரங்கையா, நீ ஏதோ குழம்பி போயிருக்க. வைரன்ற பணம்ன்ற அதை பிரிக்கணுமா? உனக்கு பணம் வேணும்னா என்ன கேளு. அதுக்கு இப்படி வைரம் பணம்னு சொல்லிட்டு வந்த, அது நம்ம நட்புக்கு தான் அவமானம். இப்படி கங்காதர் சொன்னான். கங்காதர் இப்படி சொன்னதுமே ரங்கையனுக்கு என்ன செய்யறது என்ன சொல்றதுன்னே தெரியல. கங்காதர், நான் கடைசி முறையா கேட்குறேன், மரியாதையா என் பங்கை எனக்கு கொடுத்துடு. இல்லைன்னா 10 பேரை கூப்பிட்டு நான் இதுக்கு பஞ்சாயத்து வைப்பேன். அப்படியா? பஞ்சாயத்து வைப்பியா? என்னன்னு பஞ்சாயத்து வைப்ப சொல்லு. இங்க பாரு ரங்கையா,
வைரம் கிடைக்கிறப்போ நம்ம கூட யாராவது இருந்தாங்களா? அதை வித்து பணமாக்குறப்போ அதுக்கு யாராவது சாட்சி இருந்தாங்களா? சொல்லு. போய் யார்கிட்ட சொல்றியோ சொல்லு. இப்படி கங்காதர் சொன்னான். இதை கேட்டு நம்பன நண்பனே துரோகம் பண்ணிட்டான்னு ரொம்ப வருத்தத்தோட வீட்டுக்கு போனா ரங்கையா. கொஞ்ச நாளைக்கு அப்புறமா ரங்கையா எப்பவும் போலவே கல்லை உடைக்கிறதுக்கு வந்தான். அங்க ஒரு மரத்துக்கு கிட்ட கங்காதர் தற்கொலை பண்ணிக்கலான்னு நின்னுட்டு இருந்தான். அத பார்த்த ரங்கையா உடனே ஓடி போய் கங்காதரை காப்பாத்தினான். கங்காதர், என்னடா இது, ஏன் இப்படி பண்ற? ரங்கையா, நான் உன்னை மோசம் பண்ணதுக்கு எனக்கு தக்க தண்டனை கிடைச்சது. அந்த பணத்தை நான் ஒருத்தனை நம்பி ஒரு வியாபாரத்துல முதலீடு செஞ்சேன். அவன் என்ன மோசம் பண்ணிட்டு எல்லா பணத்தையும் எடுத்துட்டு போயிட்டான். உயிர் நண்பனா இருந்த உன்னை நான் ஏமாத்திட்டேன். இப்படி கங்காதர் அழுதான். பாரு கங்காதர், நடந்தது ஏதோ நடந்துருச்சு. இந்த பணத்தால மனுஷங்களோட உண்மையான சொரூபம் தெரிய வரும். இப்படி சொல்லி கங்காதரை சமாதானப்படுத்திட்டு அவன் வீட்டில் விட்டுட்டு கிளம்பி போனான். அதுக்கப்புறமா அவங்க 2 பேரும் எப்பவும் போலவே நண்பர்களாக இருந்தாங்க. இது இவங்க கதை. இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.